தனுசு ராசிக்காரங்களுக்கு வக்கர சனி 10ல செவ்வாய் அப்படின்னு இப்போ ஒரு காலம் ஆரம்பிக்கிறது. வேலையில பிரச்சனையோடயே இருக்கீங்க. ஏன் தினந்தோறும் பிரச்சனை தானா? ஏன் வாழறேன்னு தோணுது? சாவு மட்டும் தானே ஏன் மிச்சம்? நிறைய பேரு வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தகப்பன் உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும். தாய் தகப்பனுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கும். உங்க ராசிக்கு அதிபதி குரு போய் இப்ப 7ல பாதகத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஏதாவது ஒரு பாதகம். சனியும் செவ்வாயும் உத்தரவுத்தர் பாக்குறாங்க அப்படிங்கும் போதும் குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடியவங்க, பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ், உங்க பிரெக்னன்சியில கூடுதல் பாதுகாப்போடு நடந்து கொள்ளுங்கள். குமரன் குன்றம் முருகனை வழிபட வேண்டும். குமரன் குன்றம் முருகனை வழிபட்டு விட்டு 21 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர சனி 10ல செவ்வாய் அப்படின்னு இப்போ ஒரு காலம் ஆரம்பிக்கிறது. இந்த காலம் என்ன பலன்களை தரும் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர. செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர் தனுசு ராசிக்குன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு வராருன்னா பலருக்கு வேலையில டிரான்ஸ்பர் கிடைக்கும். திடீரென்று டிரான்ஸ்பர் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு விரும்பிய டிரான்ஸ்பரோ விரும்பாத டிரான்ஸ்பரோ ஒரு டிரான்ஸ்பர் வந்து சேரும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் அமையும், புதிய வேலை அமையும். தனுசு ராசிக்காரங்க பலருக்கு புதிய வேலை அமையும். வேலையில பிரச்சனையோடயே இருக்கீங்க. ஏன் தினந்தோறும் பிரச்சனை தானா? ஏன் வாழறேன்னு தோணுது? சாவு மட்டும் தானே ஏன் மிச்சம் அப்படின்னு கேக்குறீங்க தனுசு ராசிக்காரங்க. உண்மை. ஏன்னா 4ல சனி, அர்த்தாஷ்டம சனி. உங்களுக்கு சனி வக்கரப்பட்டுக்கிட்டு நிக்கிறாரு. ஏற்கனவே 4ல சனி, அவர் வக்கரப்பட்டுக்கிட்டு நிக்கிறாரு. நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்ப 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுடைய விரையாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒரு வேலை மாற்றத்தை கொடுப்பார். இப்ப என்ன வேலை மாற்றம் கிடைக்குதோ அதை ஏத்துக்கிடணும் நீங்க. அதுதான் மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி புதிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால வாழ்க்கையில் முன்னேற போறீங்க. நிறைய பேரு வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தகப்பன் உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும். தாய் தகப்பனுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கும். சிலருக்கு சொல்றாங்க, சார் திடீர்னு பக்கவாதம் சார், திடீர்னு பிரச்சனை சார், தாய் தகப்பனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு வராங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சில ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கும். உங்க ராசிக்கு அதிபதி குரு போய் இப்ப 7ல பாதகத்துல உட்கார்ந்துருக்காரு. ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஏதாவது ஒரு பாதகம். மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை, உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உடல்நலம் சரியில்லை, நடந்துகிட்டு இருக்குல்ல தனுசு ராசிக்கு. உங்களுக்கு மெடிக்கல் செலவும் மன கவலைகளும் மன அழுத்தமும் இருக்கத்தானே செய்யுது. நிறைய பேருக்கு இப்போ ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க. அதுதாங்க நல்ல விஷயம். ஆனா இப்போ இந்த சனி வந்து 4ல வக்கரப்பட்டுக்கிட்டு நிக்கிறாரு அப்படிங்கும் போது, சனியும் செவ்வாயும் உத்தரவுத்தர் பாக்குறாங்க அப்படிங்கும் போதும் குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடியவங்க, பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ், உங்க பிரெக்னன்சியில கூடுதல் பாதுகாப்போடு நடந்து கொள்ளுங்கள். உங்க டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க அட்வைஸ் படி நடங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறாங்க பாருங்க, அவங்களுக்கு இப்ப நிறைய கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க. கைனகாலஜி கைன் டாக்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் இப்ப கிடைக்கும். இன்ஜினியரிங் பட்டதாரிகள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையிலேருந்து வேலை மாறுவீங்க. பலருக்கு மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதை விட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு போவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் உங்களுடைய வேலை மாற்றம் பலருக்கு இப்போ நிகழும். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இந்த செவ்வாய் பகவான் வந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற போது வேற நன்மைகள் ஏதாவது உண்டான்னு கேட்குறீங்க. பலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு. மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் இடையில சில இடத்துல கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும். என்ன கருத்து மாறுபாடு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய நியாயம் வெல்லும். அதாவது சொத்து விஷயத்துல நியாயம் உண்டு. வேலை விஷயத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷனை பலர் தடுக்க பார்த்தாலும் வேலையில ப்ரொமோஷன் வந்து சேரும். குழந்தை பிறப்பில் இப்ப பிரெக்னண்டா இருக்கக்கூடியவங்க நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. நல்ல குழந்தை பாக்கியம் இப்பொழுது உண்டாகும். புதிய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம். புதிய சொத்துக்கிறத விட பழைய சொத்து வாங்குறது நல்லது. சில பேரு உங்க பூர்வீக ஊர்ல சொத்து வாங்கலாமான்னு பார்ப்பீங்க.
அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்கலாமான்னு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம். இதை மட்டும் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. நினைத்த காரியங்கள்லாம் எங்களுக்கு வெற்றி கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நினைத்த காரியங்களில் எல்லாம் பொழுது நீங்கள் வெற்றிகள் பெறுவீர்கள். அதற்கு நீங்க இப்ப என்ன செய்யணும்? குமரன் குன்றம் முருகனை வழிபட வேண்டும். குமரன் குன்றம் முருகனை வழிபட்டு விட்டு 21 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அதெல்லாம் எலுமிச்சம்பழம் சாதம், அதை அன்னதானம் பண்ணணும். அதுதான் முக்கியம். 21 பேருக்காவது எலுமிச்சம்பழம் சாதம் அன்னதானம் பண்ணணும். நான் 21 பேர் சொன்னா கரெக்டா 21 தான் இருக்கணும் இல்லை. கூட கொஞ்சம் பேருக்கு பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. விருப்பம் இருந்தா தாராளமா பண்ணுங்க. நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்ல வாகன யோகம் அமையக்கூடிய நேரம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல அதிகார பதவிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.